ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. சரிப்பா, இப்போ ஒரு மலரின் கதை, அதாவது உங்கள் மலரக்காவோட வரலாறு, அதைத்தான் அந்த மாதிரி தலைப்பு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84வது பகுதி. ஓகே, அடுத்து நம்ம மக்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று சொன்னேன், இன்னைக்கு 10 வியூஸ் பார்த்துருக்கீங்கப்பா, 5 வியூஸ் கூட பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, சொன்னதுக்காக கூட 5 பேர் வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க என்னோடய வீடியோவை. ரொம்ப 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 நன்றி. ஓகே, அப்படியே 5 அக்காவுக்கு கொஞ்சம் வியூஸ் கூடுனா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் மக்களை, தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சரி மக்களை, இப்போ 83வது பகுதியில் சுருக்கமாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது ஹாஸ்பிட்டலில் நாள் கூடிருச்சுமா, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு ஆஸ்பத்திரி பக்கம் வாமான்னு சொல்லவும் நாங்களும் கிளம்பி போயிட்டோம் மக்களை. போன உடனே அட்மிட் ஆகிக்கோங்க, நாளைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ட்டாங்க மக்களை. ஓகே சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் ஆகிட்டோம், பெட்டில் அட்மிஷன் ஆகிட்டோம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம 84வது பகுதியில் அதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உடனே ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் தான் இருக்கேன். ஜிஹெச்சில் இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே, சாரி, மே மாதம்னு சொன்னேன், கிடையாது. என் பையன் பிறந்தது ஜூன் மாதம். ஜூன் 17ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டல் 17ஆம் தேதி போயாச்சு. 18ஆம் தேதி காலையில், 18ஆம் தேதி தான் என் பையன் பிறந்தான். 18ஆம் தேதி காலையில் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கெலாம் ஒரு ரூமுக்கு வர சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். எல்லாருமே போனோம். பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்டுகிட்டையுமே, அதாவது வெளியில் மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதாவது 4 மாத்திரைன்னு நினைக்கிறேன், 4ஆ 3ஆ தெரியல, மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பிரசவிக்கிற ரெடியாக இருக்கிற தாய்மார்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தராக கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்ட உடனே மாத்திரையை வச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா மாத்திரையை வச்சு விட்டாங்க. டயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி, 10 மணிக்கு வச்சு விட்டாங்க. எல்லாருக்குமே என்னோட சேர்த்து ஒரு 10 பேர் இருந்தோம் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லாரையுமே ஒரு ரூமுக்குள்ளே இருக்க சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து போன கதை, வந்த கதை, அந்த கதை, ஏதாவது வழியும் வரல, ஒன்றும் வரலையே, என்னத்தை பேசுறது, எவ்வளோ நேரம் பார்க்குறது. ஆனாலுமே எல்லாருமே பழக்கமானவங்க கிடையாது, எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்திருக்குறோம். ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துல ஒரே சகோதரிகளாக இருந்தோம். பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறார் கடவுள். எல்லாருமே சேர்ந்து, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, என் பேர் கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் கூட ஏதோ ரொம்ப நாள் பழகுனவங்க மாதிரி எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பம் மாதிரி எல்லாரும் ஒன்றா 10 பேர் சேர்ந்து கதை பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும் மக்களை. மதியம் 12 மணிக்கு ஒரு அக்காவுக்கு அப்போ தான் லைட்டாக வலி வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்காவுக்கு ஒரு மணி போல் வருது. இப்படியே டக 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 கிளம்பிட்டாங்க. இல்லை உண்மையிலே காமெடி நினச்ச காமெடி. சாரி மக்களை, யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. நானும் அதில் ஒருத்தி தான். நான் அவங்கள கிண்டல்லாம் பண்ணலை. நான் அதுக்கு மேலே கிடந்தேன். இணையெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வயிறு வலிக்க சிரிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தேன். நான் அவங்களோட மோசமாக இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டி என்னடா இது, நேரம் ஆக 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 பார்த்தீங்கன்னா வலி வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எப்போ வலி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் வயிற்றுக்குள்ளே இருந்த பயவில் சாயந்தரம் 5 மணி ஆக்கிடுச்சு. காலையில் 10 மணிக்கு வச்ச மாத்திரை எப்போ வேலை செய்யுதுன்னு செய்கிறீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வேலை செய்யுது மக்களே. அப்போ தான் லைட்டாக வலி ஆரம்பிச்சு. வலி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எல்லாம் ஆகணும், ஒரு ஜன்னலை பிடிக்கவும் கதவை பிடிக்கவும், அந்த வலியை தாங்குறோம். பார்த்தீங்கன்னா அங்கே நர்ஸுகளாக இருப்பாங்கள, எங்களை பார்த்துட்டு போகிறாங்க, பார்த்துட்டு வர்றாங்க இப்படியே. ஆனால் அவங்க எங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதிகமான வலி யாருக்கு தாங்க முடியாமல் வருதோ அவங்கள கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. அது நல்ல கவனிப்பான. உண்மையிலேயே ஜிஹெச்சை குறைய சொல்லக்கூடாது. நம்மளுடைய அணுகுமுறை, அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம கரெக்டான பதில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன்,
நல்லா பார்ப்பாங்க மக்களே. ஆனால் நம்மளை மாதிரி போகிற மக்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சுத்தம் இல்லாமல் வச்சுட்டு வந்துடுறோம். அங்கே உள்ளவங்க சத்தம் போட தான் செய்வாங்க, துப்புரவு பணியாளர் சத்தம் போட தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா நமக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அதை காதில் வாங்க மாட்டாங்க மக்களே. போயிட்டு சுத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது ஒன்று தான் என்னால் அங்கே இருக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா நல்ல கவனிப்பு. இப்போ அதை விட சூப்பராக இருக்குது. பிரசவ வார்டெல்லாம் இதை விட அருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஜிஹெச் நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதிலை சொல்லிட்டோம் அப்படின்னா பயப்பட தேவையே இல்லை. நல்லா கவனித்து பார்க்குறாங்க. நான் 2 குழந்தையும் அங்கே தான் பெற்றெடுத்தேன். நான் மட்டும் கிடையாது, எங்கள் அக்காவுங்க 2 குழந்தை எல்லாருமே ஜிஹெச் தான். பார்த்தீங்கன்னா போயாச்சு. பார்த்தா எனக்கு 5 மணிக்கு வலி ஆரம்பிச்சிருச்சு. வலி ஆரம்பித்தா அந்தான்னு வலியே தாங்க முடியல. நடக்கிறேன், போகிறேன், வாரேன், என்னென்னமோ பண்ணுது. பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 5-6 பேர்த்துக்கு டெலிவரி ஆயிடுச்சுமா. ஒரு 7 மணிக்குள்ளே, நைட்டு இரவு 7 மணிக்குள்ளே ஒரு 5-6 பேர்த்துக்கு டெலிவரி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 4-5 கேஸ் கிடக்கோம். வழியில் தான் கிடக்குமா. வலி இங்கிட்டு போகுது, அங்கிட்டு போகுது. அப்புறமேட்டுக்கு நான் வழியில் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கத்த ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணிட்டாங்க, வாமா அந்த படுமா அப்படின்ட்டாங்க. சரின்னு போய் படுத்தா டெலிவரி ஆகத்தான் போச்சு. இல்லைன்னு என்ன பண்ணுறது, அதில் படுத்தே கிடந்தா ஒன்றும் முடியல. வலி வந்துக்கிட்டே இருக்குது. வலி வருது, கட்டிக்கிட்டே இருக்கேன். ஏய் சத்தம் போடாமல் இருக்கு அப்படின்றாங்க. சத்தம் போடாமல் இருக்கவா, சத்தம் போடாமல் இதில் எப்படி உறவுகளை சத்தம் போடாமல் இருக்கிறது. இது என்னோட ரொம்ப போச்சு. ஐயோ சாமி அப்படின்னு அப்படி ஒரு வலி, குறுக்கு வலி, அந்த வலி இந்த வலி. ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி ஆன உடனே என்ன பண்ணிட்டேன், எனக்கு மோசன் போகிற மாதிரி இருக்குது, ஆனால் போக மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை போய் கூப்பிட்டேன். வெளியே போய் நிற்கிறேன். வெளியே போய் நின்று எங்கள் அம்மாவை கூப்பிடுவோம் நிற்கிறேன். ஒரு பக்கியும் அங்கனக்குள்ள இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது, எங்கள் அம்மா கிடையாது, 2 பேருமே இல்லை. நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்படியே சுற்றி பார்த்துக்கிருக்கேன் மக்களே. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தவங்க, என்னம்மா அப்படின்னா, தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே போய் அந்த அம்மா ஜூஸ் என்னமோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. உடனே ஓடிட்டாங்க மக்களே. உண்மையிலே எங்கள் அம்மாவை காணோம். ஆனால் அவங்க பொண்ணு உள்ளே இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க வெளியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. விரட்டி தான் விடுவாங்க, ஆனால் கூட அங்கனே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டு பக்கி, எங்கள் அம்மாவும் சரி எங்கள் வீட்டுக்காரும் சரி, அவனுக்குள்ளே இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதா நீங்களே சொல்லிட்டேன். அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல உண்மையிலே கோவம் தான் வந்துச்சு எனக்குலாம். தண்ணி தவிக்குது, என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட பதற மாட்டாங்களா. காணவே காணாம், அருமே காணாம். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜூஸ் கொடுத்தாங்க மக்களே. வாங்கி ஜூஸை குடிச்சிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனால் ஒரு 7:45 மணி இருக்கும். 7:45 ஆயிடுச்சு. 7:30 7:45 இருக்கும். பார்த்தீங்கன்னா மோசம் அப்படியே சேலத்திலாம் போயிட்டேன். போன உடனே எங்கள் அப்படியே வெளியில் எங்கள் அம்மாவை கூப்பிடுறேன். எங்கள் அம்மாவும் என்னம்மா அப்படின்ட்டு, இந்த மாதிரி போயிடுச்சுமா, சேலப்புறம் நார் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அங்கே எதிர்த்தாப்புல ஒரு ரூமில் பெரிய தொட்டி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அது நிறைய தண்ணி. சரின்ட்டு எங்கள் அம்மா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டி தண்ணியை டம்மன்னு என் மேலே ஊற்றிட்டாங்க. ஊற்றி முடிச்சு குளிக்க வைக்கிது எங்கள் அம்மா. ஊற்றி விட்டு பாடையை கட்டிக்கிட்டு அப்படி மேலே ஊற்றி விட்டாங்க. ஊற்றி விட்டோன்னே அங்கே பார்த்தீங்கன்னா செத்த நேரத்தில் நர்சம்மா மலர்னு பேரை சொல்லி கூப்பிட்டு கிடக்குறாங்க. பார்த்தீங்கன்னா யார் எங்கம்மா அந்த மலர் கேஸ் எங்கம்மா காணான்னு சொல்லி கேட்டு வராங்க. பார்த்தா எங்கள் அம்மா என்னையே குளிக்க வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும். பார்த்தா அந்த நர்சம்மாவுக்கு வந்துச்சு கோவம். ஆத்தாடி தீபாவளி சரவடி மாதிரி டமன்னு வெடிச்சிருச்சு அந்த அம்மா. ஏம்மா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு, என்னம்மா வேலை பார்க்குற, ஜன்னி இன்னி தொலைய போகுது, உன் பிள்ளை அவ்வளோதான் உனக்கு அப்படிங்க. நான் சிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிரிப்பு வருது மக்களே. நான் முழிக்கிறேன், இது ஜன்னி வரும் அப்படின்ட்டு முழிக்கிறேன் பார்த்துக்க. சரி மக்களே, நாளைக்கு நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்க வர்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க மறக்காமல். உங்களுக்கு ஏதாவது இல்லைக்கா இந்த மாதிரி வீடியோ போடுக்கா அந்த மாதிரி வீடியோ போடுக்கா அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தா தயவுசெய்து சொல்லுங்கள் மக்களே. ஓகேங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். சரி மக்களே, மீண்டும் நம்ம அடுத்த உண்மை சம்பவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.